என்னன்னு தெரியல, எனக்கு என்னக்கா இப்படி குளிருது? ஆமாடி வள்ளி, என்னன்னு தெரியல. மழை பெஞ்சு 2 நாள் ஆகுது, ஆனா அந்த குளிர் போக மாட்டேங்குது. மழை சரி மழை இருக்குமா, அதான் வயல்ல வேலையே செய்ய முடியும். கீழே உட்காரலான்னு பார்த்தா மிளகா வேற வலிக்குது. சரி என்னக்கா பண்ண, பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டியா? சட்னி சாம்பார் வச்சு பிள்ளைங்க மாமா எல்லாரும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். பிள்ளைங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. சரி நீங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கீங்க, நானும் வந்தேன். நேற்று எருமை, நீ என்ன பண்ண? நான் என்னக்கா பண்ணேன், எல்லாம் என் மாமியை கழுவி இருக்குது. அது வெண்பொங்கல் வச்சு சட்னி வச்சுச்சு, எல்லாம் சாப்பிட்டோம். நானும் சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டேன் சலுப்பா. ஆமாடி எருமை, சோறு ஆக்கி போட்டு வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் கலப்பல, இன்னிட்டு வந்து உனக்கே கலப்பாக்குது. சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ என்னைக்காவது சும்மா இருந்திருக்கிறியா? சும்மா இருந்து சாப்பிட்டு பாரு, அது எவ்வளவு கஷ்டம் உனக்கு அப்பதான் தெரியும். ஆமாடி ஐயா, உன்னாட்ட மாமியா 6 வயசும், என் மாமியெல்லாம் என்ன விளக்கு மாத்தியே அடிச்சு முடிச்சு போட்டுருவா. அப்படி சொல்லுக்கா. இந்த எருமை வந்து ஏமாத்திட்டு அதை கிளவி போவோம். வயசான காலத்துல எவ்வளவு கஷ்டப்படுது. இந்த எருமைக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது? படுத்து முடியே, ஆறு கஷ்டப்படுறாங்க, அவங்க பேராண்டி கஷ்டப்படுறாங்க, அவங்க மகனுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க மருமகளுக்கு கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. இங்க வயசான காலத்துல உட்கார வச்சு சோறு போட முடியும், இப்படி வேலை வாங்க கூடாதுடி பாவம். ஆமா வள்ளி, நீயும் கூட மாட ஏதோ கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலாம்ல, இப்படியே இருந்தா எப்படிமா? இப்படித்தான் போன வாரம் ஒரு நாள் பாத்திரம் கழுவலான்னு போனேன். அது எடுத்து போட்டு வச்சு பாத்திரத்தை தான் கழுவுனேன். கழுவுனா அந்த கிளவி பின்னாடியே வந்து இன்னொரு தரம் கழுவுது. அப்புறம் ஊட்டு கூட்டலான்னு போனேன். ஊட்டு கூட்டலான்னு போனால் பின்னாடியே வந்து இன்னொரு தரம் ஊட்ட கொடுத்துது. அது நானும் செஞ்சு அதுவும் செஞ்சு எதுக்கு? அதுக்கு நான் கம்மன் இருந்துட்டு அதே செஞ்சுட்டு போகுது. என்னடி சொல்ற? மாமியெல்லாம் அப்படிலாம் பண்ணாதே. ஏன்டி அவ சொல்றத நம்பாத, என்ன நடந்துச்சுன்னு கேள்வல. இந்த எருமை சொல்றான்னு கேட்காத. வேலை சுத்தமா செய்யணும், மாமியை திருப்பி செஞ்சிருக்குது. இந்த எருமை எப்படி பேசுது பாரு. இப்பயே அந்த நியாயத்தை பேசிட்டு இருக்கிறீங்க. சரி வாங்க போய் எல்லாம் படுத்து தூங்கலாம். வணக்கம் உறவுகளே, நம்ம பொதிகை தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.